வரும் 2 அல்லது 3 வாரங்கள்ல ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மீண்டும் ட்ரம்ப் உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உலகம் முழுவதிலுமே வரி விதிச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் அந்த வரி விதிப்புல ஐரோப்பிய நாடுகளுக்கும் 10% வரி விதிச்சிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் அத்தனையும் ஈராக்கினுடைய ஐனல் ஆசாத் பேஸ்ல இருந்து வெளியிறங்கி இருக்காங்க. அமெரிக்காவுல ICE அப்படிங்கிற இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஈரான் நடந்துக்கு இருக்கிற ஒவ்வொரு அடிகளும் முட்படுக்கைகளாகவே இருக்கு. இரத்த சரித்திரத்தை கண்டு ஈரான் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈராக்கினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈரானுக்கு போயிருக்காரு. சிரியாவுக்குள்ள ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆட்சி இல்லை. சிரியாவை முழுமையாக துண்டாடிட்டாங்க நேரத்தோடைய. சிரியா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கே தவிர. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். இதுக்கு அர்த்தம் தெரியும் தானே என்ன அப்படின்னு சொல்லி. இது எப்படி சிம்பிளா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்படி ஒரு ப்ராமிஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். நம்ம சொல்ல போற விஷயம் சரியா தான் இருக்கும், உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பண்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ற அப்படிங்கிற செட்டப்ல இதை எடுக்கலாம். இன்னைய நாளுக்குரிய வீடியோக்குள்ள போலாமே. இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாத்திலையுமே நான் தான் ராஜா, நான் மட்டும்தான் ராஜா, நான் சொல்ற மாதிரி தான் முழு உலகமும் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா நாடுகள்லையும் இன்னைக்கு ஒரு அச்சுறுத்தல் சக்தியாக அமெரிக்கா மாறிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதை ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். நமக்கு தெரியும் வெனிசுவேலாக்குள்ள என்டர் ஆகி அவங்க நினைக்கிற மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே போன்று மிடில் ஈஸ்டுக்குள்ள அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான வளங்கள் எடுக்கிறதுக்காக அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதே போன்று மிடில் ஈஸ்ட அடிமையாக்குறதுக்கு முன்னாடியே யூரோப்பை அடிமையாக்கி வச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் யுனைடெட் கிங்டம் முழு உலகத்தினுடைய சொத்துக்களையும் 1914ஆம் ஆண்டு வரைக்கும் வச்சிருந்த நாடு, உலகத்தினுடைய வல்லரசாக இருந்த ஒரு நாடு வீழ்த்தப்பட்டது அமெரிக்காவால ஆயுத விற்பனையால. முதலாம் உலக மகா யுத்தம், 2ஆம் உலக மகா யுத்தம் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய ஆயுத விற்பனைக்காக ஐரோப்பா பற்றி எறிஞ்சது அப்படி என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அடிப்படையில இப்ப அமெரிக்காவுக்கு கிரீன்லாந்து தேவைப்படும். நான் காலையில வீடியோல நான் சொல்லியிருந்தேன், கிரீன்லாந்துல இருக்கிறவங்களுக்கு $1 மில்லியன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல வீடு கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ் பாஸ்போர்ட்டும் இருக்கு. இதை விட என்ன வேணும்? லைஃப் டைம் செட்டில்மெண்ட். டேனிஷ்ல நம்மளுடைய நாட்டுல இருந்து போன புலம்பெயர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாம் இப்ப கிரீன்லாண்டினுடைய PR இருக்கும் அப்படின்னு சொன்னா இதை விட சான்ஸ் நமக்கு கிடைக்காது. இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அடிப்படையில இப்படி கிரீன்லாண்டினுடைய மக்களை வாங்குறதுக்கு அமெரிக்கா பல முயற்சிகளை தொடர்ச்சியா செஞ்சு கொண்டு இருக்காங்க. இதுல ஒரு பகுதி தான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா உலகம் முழுவதிலுமே வரி விதிச்சிருந்தாங்க. நமக்கு தெரியும் அந்த வரி விதிப்புல ஐரோப்பிய நாடுகளுக்கும் 10% வரி விதிச்சிருந்தாங்க. அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அமெரிக்கா வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதியில இருந்து 10% வரியை 25% உயர்த்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டென்மார்க் அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்டை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த 25% வரியை நாங்க ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா டென்மார்க்குக்கு மட்டுமில்லை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் இந்த அறிவிப்பு அமெரிக்கா செஞ்சிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய வரி விதித்தலின் காரணமாக இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல நிறைய நாடுகள்ல இப்ப டெக்ஸ் அதிகரிச்சிருக்கு, வரி வீதங்கள் அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சதன் காரணத்தால சாதாரண மனிதனுடைய அன்றாட வாழ்வியல் செலவீனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை மேலும் அதிகரிக்கும் விதமாக அமெரிக்கா இவ்வாறான வரிகளை போறதுக்கு முடிவு செஞ்சிருந்தாங்க. ட்ரம்ப் அதை அறிவிச்சிருந்தார். இதுக்கு எதிராக இப்ப முழு ஐரோப்பாவும் கொதிச்செழும்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்துவதற்குரிய முக்கியமான கட்டத்தில் இப்ப இருக்காங்க அப்படிங்கிறத ப்ளூம்பெர்க் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐரோப்பாவில் இருக்கிற முக்கியமான ஒரு நாடு பிரான்சினுடைய தலைவர் மெக்ரான் அவரும் இந்த வரி விதிப்பு சம்பந்தமா சில கருத்துக்களை முன் வச்சிருக்கார். என்ன அப்படி என்று சொன்னா, உக்ரைனிலோ கிரீன்லாண்டிலோ எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் ஐரோப்பா பயப்படாது. ஐரோப்பாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக முழு ஐரோப்பா நாடும் ஒன்றாக இருக்கும்.
எந்த ஒரு வரி விதித்தலுக்கும் ஐரோப்பா அடிபணியாது அப்படிங்கிறதையும் மெக்ரான் சொல்லியிருக்கார். ஓகே, ஐரோப்பாவில் இருக்கிற இன்னொரு பெரிய ஒரு நாடு தான் வந்து முக்கியமான ஒரு நாடு யுனைடெட் கிங்டம். அதனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ட்ரம்ப் வெளியிட்ட வரி விதிப்புக்கு எதிராக பல கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இது கிரீன்லாந்துக்காகத்தான் விதிக்கப்பட்ட வரி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில கிரீன்லாண்டை பொறுத்த வரைக்கும் அது டேனிஷ் கவர்மெண்ட்டுக்குரியது, டென்மார்க்குரியது. டென்மார்க் தான் கிரீன்லாண்டினுடைய விடயத்தில இறுதி முடிவுகளை எடுக்கணும். டென்மார்க்கினுடைய இறையாண்மைக்குட்பட்ட ராஜ்யமாகத்தான் கிரீன்லாந்து இருந்து கொண்டிருக்கு. நேட்டோ அப்படிங்கிற நட்பு நாடுகளுக்குள்ள நாம ஒன்றிச்சு இருக்கோம். நட்பு நாடுகளுக்குள்ளேயே வரிய விதிக்கிறது அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவறான ஒரு விடயம், நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி கெய்ர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கார். அந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய வரி விதித்தலுக்கு எதிராக முழு ஐரோப்பாவும் இப்ப கொதிச்செலும்பி இருக்கு அப்படி என்று சொல்லலாம். ஓகே, ஐரோப்பாவினுடைய நிலைமைகள் இப்படி இருக்கோல நம்மளுடைய நிலைமைகளை நாம சரி செஞ்சு போட்டுதானே மற்றவங்களுடைய நிலைமைகளை நம்ம கையோட்டணும் என அந்த அடிப்படையில அமெரிக்காவுல ICE அப்படிங்கிற இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட், அதாவது குடிவரவு மற்றும் சுங்க திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் இப்ப அமெரிக்காவுல வலுவடைஞ்சு கொண்டு வருது. அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு தெரியும். பெண் ஒருவர் ICE காவல் படையினர் ஒருவர் சுட்டுக் கொண்டிருந்தார். இதன் பிறகு அமெரிக்கா முழுவதும் இந்த போராட்டம் விஸ்தரிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. அதன் பிறகு பாரிய அளவுல போராட்டம் முழு நாட்டிலேயும் பரவி கொண்டிருக்கும் பொழுது அமெரிக்க ஜனநாயகத்தை மீறி ஒரு பெண்ணினுடைய காலுக்கு கீழையும் சுட்டி இருந்தாங்க. இதன் பிறகு இந்த போராட்டம் மேலும் வீரியம் அடைய ஆரம்பிச்சிருந்துச்சு. இப்ப இந்த போராட்டக்காரர்கள் இதுக்குள்ள ஒரு பெரிய அளவிலான ஒரு விடயம் ஒன்றை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மினியோபோலிஸ்ல இருக்கிற அல் குர்ஆனை எரிச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல அமைப்புகளை தூண்டிவிட்ட ஜியோனிஸ்டாக இருக்கிற ஜெக் லாங் அப்படிங்கிறவரை வந்து சுற்றி வளைச்சு அடிச்சிருக்காங்க. இதனூடாக இந்த போராட்டத்தினுடைய வீரியம் மேலும் அதிகரிச்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டத்தை அடக்குவதற்காகவே பயிற்றுவிக்கப்பட்ட 15,000 ராணுவ வீரர்களை அலாஸ்காவினுடைய 2ஆம் வான்படை பிரிவுல இருந்து மினியோபோலிஸுக்கு வாரத்துக்கு தயார் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பரா ட்ரூப்ஸ் துருப்புக்களுக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்குள்ள இப்ப போராட்டங்கள் எந்த அளவுக்கு வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது நமக்கு உறுதியா சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவினுடைய போராட்டங்கள் இப்படி இருக்கு. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிச்சிருக்காங்க. முழு உலகத்தினுடைய இறையாண்மையை கட்டுப்படுத்துவதற்குரிய வேலைகளை அமெரிக்கா செஞ்சு கொண்டிருக்காங்க. தனக்கு எதிராக யாரும் எழுந்து விடவே கூடாது, குரல் கொடுத்து விடவே கூடாது அப்படிங்கிறதுல அமெரிக்கா முழு உலகத்திலேயும் கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த வலைப்பின்னல்கள் எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சு கொண்டு 1979ஆம் ஆண்டில இருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக நின்று நிலைத்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான அரசு தான் ஈரான் இஸ்லாமிய குடியரசு அப்படி என்று சொல்லலாம். அந்த இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக இஸ்லாமிய குடியரசினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தொடர்ச்சியான பல வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க. சொல்ல போனா ஈரான் நடந்துக்கு இருக்கிற ஒவ்வொரு அடிகளும் முட்படுக்கைகளாகவே இருக்கு. இரத்த சரித்திரத்தை கண்டு ஈரான் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி என்று சொல்லலாம். கடந்த வாரம் கூட ஈரானுக்கு எதிராக தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகி இருந்தாங்க. அந்த தாக்குதல் இறுதி நிமிடத்தில தள்ளுபடி செய்யப்பட்டிருந்துச்சு, இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்காக மாத்திரமே. இப்ப அந்த தாக்குதலை மீண்டும் அமெரிக்கா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வரும் 2 அல்லது 3 வாரங்கள்ல ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மீண்டும் ட்ரம்ப் உத்தரவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 மணித்தியாலமும் சென்டகாம் 24 மணித்தியாலங்களும் இந்த யுத்தத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லியிருக்காங்க. நேரத்தோடைய நம்ம சொன்னோம், இந்த யுத்தம் அமெரிக்காவினுடைய பின்வாங்கல் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு பின்வாங்கல் இல்லாட்டி பயந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. போர்ஸா அடிக்கிறதுக்கு அமெரிக்கா ரெடி ஆகி கொண்டு இருக்காங்க. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பை 100% தயார் செஞ்சு போட்டு இப்ப இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு தான் அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கு. ஈரானினுடைய பதிலடி நடவடிக்கைகள் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு அதுக்காகவே வரும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ள அமெரிக்காவினுடைய முக்கியமான வீரர்களையும் எல்லை பாதுகாப்பு அமைப்புகளையும்
மத்திய கிழக்குக்கு நகர்த்துவதற்கும் அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்காங்க. எப்ப தென்சீன கடல்ல இருந்து அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மத்திய கிழக்குக்கு வந்து சேருதோ அன்றையில இருந்து அடுத்த கட்ட தாக்குதலுக்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கும் அப்படி என்பதே இதுல இருக்கிற முக்கியமான விடயங்களாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம். இது இவ்வாறு இருக்கக்குள்ள வந்து இப்ப ஈராக்குக்குள்ள பெரிய பேஸ், ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவினுடைய ஐனல் ஆசாத் அப்படிங்கிற பேஸ்ல இருந்து 2024ஆம் ஆண்டு ஈராக்கிய கவர்மெண்டோட செஞ்சு கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்த வருடம் அவங்க இந்த பேஸ்ல இருந்து முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில அமெரிக்காவினுடைய துருப்புக்கள் அத்தனையும் ஈராக்கினுடைய ஐனல் ஆசாத் பேஸ்ல இருந்து வெளியிறங்கி இருக்காங்க. இவங்க வெளியிறங்கின உடனே இந்த பேச முழுமையாக கட்டுப்படுத்துற பொறுப்பை ஈராக்கினுடைய ராணுவம் பெற்றிருக்காங்க. இதனை தொடர்ந்து உடனடியாக ஈராக்கினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஈரானுக்கு போயிருக்கார். ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சியோட நேரடியான சந்திப்பை மேற்கொண்டிருக்கார். அமெரிக்கா ஈராக்ல இருந்து வெளியிறங்கினத்தோட ஐக்கிய நாடுகள் வந்து ஈராக்குக்கான நிதி உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருந்தாங்க. அமெரிக்கா வெளியிறங்கினத்தோட ஐநா சபையின் தங்களுடைய நிதியுதவிகளை முழுமையாக நிறுத்தி கொண்டிருந்தாங்க. இதுக்கு அப்பாஸ் ஆராய்ச்சி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கும் ஈராக்கினுடைய எதிர்கால நகர்வுகளுக்கும் ஈரான் அதன் உறுதிப்பாட்டை ஈராக்கோட கொண்டு செல்வதற்கு முழுமையாக வழங்குகின்றது. தொடர்ச்சியாக ஈராக்கினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பாகவும் ஈரான் தொடர்ச்சியாக செயலாற்றும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும், அமெரிக்கா ஈராக்கை விட்டு வெளியிறங்கி இருக்கிறதும், ஈரான் ஆகிய இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேலும் தொடர்ச்சியாக வலுவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இது நமக்கு உறுதியாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் இதே நேரத்துல வந்து ஈராக்கினுடைய பிரதமராக இருக்கிற முகமது ஷியா அல் சூடானி முக்கியமான சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, காசாவிலையும் லெபனானினுடைய தெற்கு பிரதேசங்களையும் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டு வார நடவடிக்கை வந்து பிராந்திய ஸ்திரத்தன்மையை நிலை குலைக்கும் விதமாக இருந்து கொண்டிருக்கு. இதை முழுமையாக ஈராக் கண்டிக்குது. அது மட்டும் இல்லாம ஈராக் தனது இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கு தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கும். எந்த நாட்டுக்கு எதிராகவும் ஈராக்கினுடைய படைப்பிரிவுகள் பயன்படுத்தப்படாது அப்படின்னு அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல ஈராக்கினுடைய வான்பரப்புகளை இஸ்ரேலோ அமெரிக்காவோ பயன்படுத்த கூடாது இனி அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய வெளியேற்றத்திற்கு பின்னர் ஈராக்கினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறது குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த மாதம் அமெரிக்க ராணுவம் வந்து சிரியாவுல பால்மைராவுல ரோந்து பணி சென்று கொண்டிருந்த நேரங்கள்ல வந்து மறைந்திருந்து ஒருத்தர் தாக்கினத்துல 2 அமெரிக்க வீரர்களும் ஒரு அமெரிக்க டிரான்ஸ்லேட்டரும் கொல்லப்பட்டார். மொத்தமாக 3 அமெரிக்க குடிமகன் கொல்லப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா தொடர்ச்சியான பல வான்வழி தாக்குதல்களை தீவிரவாதிகளுக்கு எதிராக மேற்கொண்டு வாரம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில கடந்த வெள்ளிக்கிழமையும் அமெரிக்கா பாரிய தாக்குதலை சிரியாவுல செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதல்ல வந்து அல் கைதாவுடன் தொடர்புடைய பிலால் ஹசன் அல் ஜாசிம் அப்படிங்கிற அல் கைதாவினுடைய முக்கிய தலைவர் ஒருவரை நாங்க படுகொலை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காரு. அவர் கொல்லப்பட்டது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. சிரியாவுக்குள்ள அமெரிக்கா இவ்வாறான தாக்குதல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள சிரியாவினுடைய கவர்மெண்டினுடைய ஆர்மி, அல் ஷஹ்ராவினுடைய ஆர்மி தொடர்ச்சியாக திடீர்னு மாதிரி ஒரே நைட்ல பல இடங்களை எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த, அமெரிக்காவை பின்புலமாக கொண்டு எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த பல இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக டைரா ஜூர் அப்படிங்கிற பிரதேசத்திலையும் நிறைய இடங்களை சிரியாவினுடைய அரப் ஆர்மி கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படிங்கிறதையும் விட சிரியாவினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான உள்ளூர் படைகள், அதாவது பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கு பல படைகளை வச்சிருப்பாங்க சிரியாவுக்குள்ள. சிரியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் கன் வச்சிருக்கலாம், யாரும் எதுவும் வச்சிருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சிரியாவுக்குள்ள ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆட்சி இல்லை. சிரியாவை முழுமையாக துண்டாடிட்டாங்க நேரத்தோடைய. சிரியா அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்கே தவிர அங்க நிலையான கவர்மெண்டோ நிலையான எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே மாற்றும் விதமாகத்தான் சிரியாவினுடைய பழங்குடியினர் எஸ்டிஎஃப் இடங்களை டைரா ஜூர்ல பல பிரதேசங்களை கைப்பற்றி இருக்காங்க. ராணுவ தலைமையகம் ஒன்றையே இன்னைக்கு அந்த பழங்குடியினர் கைப்பற்றி இருக்காங்க. இந்த பழங்குடியினரினுடைய எழுச்சியின் காரணமாக, அதாவது டைரா ஜூரை
இந்த மெப்ல பார்க்கலாம். சிரியாவினுடைய மெப்ல வந்து சிவப்பு நிறத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிற இடம் தான் வந்து டெய்ர் அஸ்ஸூர். இந்த இடத்துல இருந்து தான் வந்து பல பிரதேசங்களை கைப்பற்றி சிரியாவினுடைய ராணுவத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அகமட் அல் ஷஹ்ராவினுடைய ராணுவத்துக்கிட்ட. அவங்க வரும் பொழுதே வானவேடிக்கைகள் எல்லாம் சுட்டு அவங்களை பெரிய அளவுல அந்த பிரதேச மக்கள் வரவேற்றிருந்தாங்க. வெளிநாட்டுக்கு அடிமைப்பட்டு இருந்த நமது தேசம் இப்பொழுது விடியலை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதும் அதுக்குரிய ஒரு அர்த்தமாக இருக்கலாம். அந்த மக்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அர்த்தத்தோட நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நாம சொல்றோம். மேலதிகமாக எந்த தகவல்களையும் நாம சொல்லல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, SDF வந்து ரக்கா மாகாணத்துல வந்து வெளியிறங்கி இருக்காங்க. வெளியிறங்கும் பொழுது அங்க இருக்கிற குடிநீர் குழாய் வசதிகளை வந்து முழுமையாக உடைச்சு போட்டு தான் வெளியிறங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கைது செய்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் எல்லாரையுமே ஒரே நேரத்துல தூக்கிலிட்டு போட்டு வெளியிறங்கிக்காங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் கைதிகளை SDF ஒரே நேரத்துல தூக்கிலிட்டு வெளியிறங்கிக்காங்க. இதுல நிறைய கைதிகள் எதுக்காக கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, சிரியாவினுடைய தேசிய கொடியை ஏற்றியதற்காகவே SDF-னால் கைது செய்யப்பட்டாங்க. சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ் அப்படிங்கிற குருதுகள் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அமெரிக்காவை முழுமையாக பின்புலமாக கொண்ட இந்த படைகள் செஞ்ச அநியாயங்களாக இன்னைக்கு சிரியாவுக்குள்ள இருந்து கொண்டிருக்குது. எல்லாத்தையுமே செஞ்சு போட்டுதான் வெளியிறங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மேல வைக்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, உலகளாவிய ரீதியில மனித நேயத்தை நேசிக்கின்ற அனைவரும் வெளியிடுற மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னா, சிறுவர்களை படைப்பிரிவுக்கு மூளைச்சலவை செய்து பயன்படுத்தி இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம்! சிறுவர்களை பயன்படுத்தினது மட்டுமில்லாம சிறுவர்களை வச்சு சிறுவர்களை கேடயமாக சிரியன் அரப் ஆர்மிக்கு எதிராக இவங்க ஏற்கனவே, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னர் வந்து சிரிய அரப் ஆர்மி அலப்போவில் இருக்கிற ஷேக் மக்ஷூத் மற்றும் அஷ்ரஃபியா ஆகிய பிரதேசங்களை கைப்பற்றி இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த பிரதேசங்கள்ல சிரியன் அரப் ஆர்மிக்கும் SDF-க்கும் இடையில இடம்பெற்ற சண்டையில நிறைய, அதாவது ஏகப்பட்ட குழந்தைகளை SDF காவல் அரண்களாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வெளியாகி இருக்குது. சர்வதேச அளவுல வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டு SDF-இனுடைய தலைவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கும் சிரியன் அரப் ஆர்மி தயாராகி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத சிரியாவினுடைய வட்டாரங்கள் இந்த தகவல்களை வெளியிட்டு இருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம், போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், எவ்வாறு ஒரு நாளைக்குள்ளே ஆசாட்டினுடைய கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டு இந்த ஆட்சி வந்துச்சோ அப்படி மிக வேகமாக SDF-இனுடைய இடங்களையும் இந்த கவர்மெண்ட் பிடிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக பின்னாடி இருந்து முழு காய்களையும் துருக்கி நகர்த்தி கொண்டிருக்காங்க. சோ துருக்கி இதுக்கு பின்னாடி 100% பெக் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல சோமாலிலாந்து, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த 2 நாடுகளும் சேர்ந்து சோமாலியாவுக்குள்ள உருவாக்கி இருந்தாங்க. இப்ப இந்த சோமாலிலாந்துல இஸ்ரேல் அவர்களுடைய படைகளை இறக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் யமனியர்களுக்கு போயிருக்கு. போன உடனே யமனியர்கள் ஹவுதிகளினுடைய தலைவர், அன்சார் அல்லாக்களினுடைய தலைவர் அப்துல் மாலிக் டைரக்டா இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கார். உங்களினுடைய படைகள்ல ஒருத்தர் சோமாலியாவுக்குள்ள வந்தாலும் அது எங்களினுடைய அதிகாரப்பூர்வமான ராணுவ இலக்காக கருதப்பட்டு நேரடியாக அதற்கு நாங்கள் எங்களினுடைய பதில்களை வழங்குவோம் அப்படிங்கிற கடுமையான ஒரு எச்சரிக்கையை இஸ்ரேலுக்கு ஹவுதிகள் வச்சிருக்காங்க. ஹவுதிகளுக்கு தெரியும் எப்ப இருந்தாலும் நமக்கு எதிராக இந்த சோமாலியில அந்த இஸ்ரேல் பயன்படுத்த போறாங்க. சோமாலியா மற்றும் யமனினுடைய பிரச்சனைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்து வந்து போர்ட் ஆஃப் பீஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசாவுல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இருந்துச்சு, முதற்கட்டம் நிறைவடைஞ்சு இருந்துச்சு. அதுல ஒரு உடலை இன்னும் ஹமாஸ் கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த உடலை தேடுற பணிகளை ஹமாஸ் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த நேரங்களில் வந்து காசாவினுடைய அடுத்த கட்டத்திற்கான போர்ட் ஆஃப் பீஸ், காசாவினுடைய நிர்வாகத்தை யார் செய்யற அப்படி பல கேள்விகள் இருந்துச்சு. அந்த அடிப்படையில அமெரிக்கா ஒரு குழு ஒன்றை நியமிச்சிருந்தாங்க. அந்த குழுவுல துருக்கி இருந்திருந்தாங்க. இதற்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு துருக்கி இருக்க கூடாது அப்படிங்கிற பல அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்திருந்தோம். மேலதிகமாக கத்தாரும் இதுல இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கு. இஸ்ரேலுக்கு கிடைச்ச உடனே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு தன்னுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு, நேரடியாக அமெரிக்காவை எச்சரிக்கை செய்யுங்க, கத்தாரும் துருக்கியும் இந்த குழுவுல இருக்கக்கூடாது, இதுக்கு எந்த ஒரு அனுமதியையும் வந்து இஸ்ரேல் வழங்காது அப்படிங்கிறதையும் நீங்க அமெரிக்காவுக்கு அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி மேற்கத்திய ஊடகங்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிளவொண்டு இருக்கு அப்படிங்கிறதையும், அதாவது டொனால்டு டிரம்புக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையில ஒரு பிளவொண்டு இருக்கு அப்படிங்கிறத மேற்கத்திய ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிட்டு கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய தரப்புல இருந்து
இதுக்கு அதாவது இஸ்ரேல் இப்படி சொன்னதுக்கு அமெரிக்காவுல இந்த தரப்புல இருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அவருடைய நாட்டை பார்க்கட்டும், இதுக்கு நாங்க நிறைய உதவி செஞ்சிருக்கோம், அவர் ஈரானை கவனிக்கட்டும், நாங்க காசாவை பார்க்கோம், எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்குள்ள பிளவுகள் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை நம்ப வச்சு கொண்டிருக்காங்க, நம்ப வைக்க முயற்சி செய்யறாங்க அமெரிக்கா. இதைத்தான் ஈரானுக்கு எதிரான கடந்த ஜூன் மாதம் 2025 இடம்பெற்ற தாக்குதலையும் அதுக்கு முன்னரும் இதே பொறிமுறைகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடைபிடிச்சாங்க. இதனை தொடர்ந்துதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேலும் ஆரம்பிச்சாங்க. கவனத்தை சிதறடிக்கிற அப்படிங்கிறதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் வல்லவர்களாக இருக்காங்க. இந்த முறை அது ஈரானுக்கிட்ட பலிக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. சோ அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியாக நம்ம வந்து முடிக்கிற இடமும் ஈரானாக இருக்கு. உலக அரசியல்ல எல்லாமே வந்து ஒரு புள்ளிய நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாகி கொண்டிருக்கும் நினைக்கிறேன். தொடர்ச்சியாக எல்லாமே உங்களுக்கு தெளிவாகி கொண்டிருக்கு. நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவங்கள் சம்பந்தமா உங்களுடைய மனங்கள்ல தோன்ற எண்ணங்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நாளைக்கு என்ன கண்டென்ட்டை நாம இன்னும் விரிவுபடுத்தலாம், நம்மளுடைய கண்டென்ட் எப்படி விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிறதையும் நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. எல்லா கமெண்ட்ஸையுமே நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நாளைய வீடியோவை நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.